வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, நாசா சொல்லலை, அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடெண்ட்டான பாரக் ஒபாமா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு போன வாரத்தில். அதில் அங்கே ஆங்கர் கேட்டிருக்காங்க, ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, யூஎஸ் கவர்மெண்ட் ஏலியன்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆங்கர் கேட்டதுக்கு அவர் சொன்னது, ஆமாம் ஏலியன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது அவர் ஜோக்கா சொன்னாரா இல்லை சர்ச்சை உருவாக்கணும்னு சொன்னாரான்னு தெரில. ஆனால் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். ஏலியன்ஸ் இருக்காங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒபாமாவே சொல்லிட்டாரு, அமெரிக்கன் முன்னாள் பிரசிடெண்ட்டே சொல்லிட்டாரு. அப்போ கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்காங்க தான். ஏரியா 51 இருக்குது. இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம்னா ஏரியா 51 ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு ஏரியா 51 சீக்ரெட் அப்படின்னு போட்டிங்கனாவே அந்த வீடியோ எக்கச்சக்கமான வீடியோ வரும். ஏரியா 51ல் வேற்றுக்கிரக வாசிகள் ஏலியன்ஸ் இருக்காங்க, அமெரிக்கா அவங்க கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நிறையா மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கூட இந்த ஏலியன்ஸோட ஹெல்ப் வச்சு தான் அமெரிக்கா இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி போட்டிங்கன்னா கூட அமெரிக்காவில் நிறையா யூஎஃப்ஓ பறக்குது. அதாவதுன்னா வேற்று கிரகவாசிகளோட அந்த ஸ்பேஸ் மிஷின் பறக்கும் தட்டு அது போயிருக்கு அப்படின்னு நிறையா பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. பட் இதை யாருமே யூஎஸ் கவர்மெண்ட்டு கூட இந்த மாதிரி இது என்ன, இது ஃப்ளைட்டா, எதுக்கு இது பறக்குது அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு நாள் கூட இதுக்கு பதில் சொன்னதே இல்லை. ஆனால் நிறையா பேர் வானத்தில், முக்கியமாக அமெரிக்காவில் இந்த மாதிரி யூஎஃப்ஓ பறக்கும் தட்டு பறந்துட்டுருக்கு அப்படின்னு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு டிக்டாக் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. அந்த சந்தேகத்தை இப்போ ஒபாமா விளையாட்டுக்கு சொன்னாரா இல்லை உண்மையாலுமே அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஏரியா 51க்கு அவரும் போயிருப்பாரா அப்படின்னு நமக்கு சரியாக தெரில. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏலியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நம்ம எவ்வளவோ படம் பார்த்துருக்கோம். இப்போ தமிழெல்லாம் கூட நிறையா ஏலியன்ஸ் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினச்சி பாருங்களேன், ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸ் இத்தனை பல ஸ்டார்ஸ் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, பல பிளானட் இருக்குது. இத்தனை ஒரு பிளானட்டில் மனுஷ ஜீவராசி நம்ம ஹியூமன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அதுவும் ஆபத்து தான். அதே மாதிரி வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அது ஆபத்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நினச்சி பாருங்களேன், இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா நம்மளுக்கு உதவிக்கு யாருமே கிடையாது. நம்ம ஒண்டி மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவுமே இருக்கும். அப்படின்னா நம்ம தனித்து விடப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும், இப்போ சூரியனே வெடிக்குது, உலகமே அழிய போகுது அப்படின்னாலும் அதுலேருந்து நம்ம தான் காப்பாற்றிட்டாகணும். வேறு யாருமே நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேற்று கிரகவாசின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அவன் டெக்னாலஜிலையும் சரி, ஆயுதம் தயாரிக்கிறதுல சரி, அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாத்துலேயுமே நம்மளை விட ஹைடெக்காக அவன் இருந்துட்டானா அவன் ஈஸியாக நம்மளை அழிச்சிட்டு இந்த உலகத்தையும் அவன் கேப்சர் பண்ணி இங்கேயும் அவன் வாழ ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி 2 தியரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். இந்த மாதிரி நம்ம 2 சைடில் நம்ம யோசிச்சே ஆகணும். நீங்கள் ஹாலிவுட் படம் ஈட்டின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது செம ஃபேமஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏலியன்ஸை வச்சு வந்த படத்துலேயே அந்த படம் தான் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஏலியன் இப்படி தான் இருப்பான், அவனுக்கு இந்த மாதிரி தான் கண் இருக்கும், இந்த மாதிரி தான் மூக்கு இருக்கும், நம்மளை மாதிரி காலில் தான் நடப்பான் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷன், ஒரு இமேஜினரியை தவிர உண்மையாலுமே ஏலியன் இப்படி தான் இருப்பான், அவன் கண் இப்படி தான் இருக்கும், மூக்கு இப்படி தான் இருக்கும், அவன் நடப்பான் அப்படிங்கிறத நம்ம யூகித்தே சொல்ல முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த யூனிவர்சல் பிரபஞ்சத்தோட ஒரு கட்டமைப்பு படி ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏலியன்ஸ்க்கு பறக்கிற சக்தி கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பெரிய கால்கள் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க
தரையில் வாழ முடியாது, கடலில் கூட வாழலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஆழ்கடலுக்கு போய் நிறையா ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்மளோட சக்தி வாய்ந்த உயிரினம் ஏதாவது வந்து ஆழ்கடலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இன்னமுமே நாசா மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறையா ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கடலுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் அடியில் போய் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் கூட அவர் வந்து இதுக்காகவே ஒரு டீம் வச்சுருந்தார் அப்படின்னும், கடலுக்கு நடுவில் ஏன் ஹிமாலயன்ஸ்க்கு நடுவில் கூட போயிட்டு அதுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது, அங்கே ஏலியன்ஸ்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு ஹிட்லர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அவர் அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே ஒரு டீம் அமைச்சார். அந்த டீமில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருந்தாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன்ஸ் கடியில் போயிட்டு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹிமாலயாஸ்குள்ளே இன்னொரு உலகம் இருக்குது, அதில் போனால் வந்து சாவே கிடையாது, நோயே வராது, பல வருஷம் உயிர் வாழலாம் அப்படின்னு ஒரு தியரி இருந்து அந்த ரிசர்ச் டீம் எங்கே போச்சுன்னா ஹிமாலயன்ஸ் கீழே போச்சு. இன்னொரு ரிசர்ச் டீம் எங்கே போச்சுன்னா அண்டார்டிகா பனிமலை கிட்ட போயிட்டு அங்கே நிறையா ஜீவராசிகள் வாழுது, அதுங்களோட பிளட் எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நிறைய கேன்சருக்கு அந்த மிருகத்தோட பிளட்டை தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு தியரியில் அந்த சைடாக போனாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே சரி, இன்னமுமே வந்து ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாகவுமே இருக்குது. சில ரிசர்ச்சர்ஸ் சைனாக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா இந்த அளவுக்கு டெக்னாலஜியில் மிக உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு காரணம் இந்த ஏலியன்ஸ் தான், அமெரிக்கன்ஸ்க்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறது ஏலியன்ஸ் தான். அதனால தான் அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் சரி அவங்க நம்பர் 1ல் இருக்காங்க. ஆயுதம் தயாரிக்கிறதும் சரி, உலகத்துலேயே நம்பர் 1 மிலிட்ரி யார்கிட்ட இருக்குன்னா அது யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஏலியன்ஸ் தான். ஏலியன்ஸோட டெக்னாலஜியை வச்சு தான் இவங்க இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இராணுவமாக இருக்காங்க அப்படின்னும் சைனா நிறையா வாட்டி குற்றச்சாட்டிகிட்டு இருக்கு. ஆனால் ஒபாமா சொன்னது இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. இதை வந்து ஒரு சாதாரண மனுஷன் இதை பற்றி பேசியிருந்தா யாருமே கண்டுக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் இதை சொன்னது இப்போ இதை பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி இருந்ததுன்னா அதோட உருவம் எந்த அமைப்பில் இருக்கும், அதோட செயல்பாடு எந்த இதில் இருக்கும்? இல்லை எம்ஐபின்னு ஒரு படம் இருக்கும், ஆங்கில படம், அதாவது வந்து வில் ஸ்மித் நடிச்சிருப்பார். 90s கிட்ஸ்க்கெல்லாம் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அது வந்து கார்ட்டூனாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் எல்லாம் அந்த உலகத்தில் மனுஷங்களாக வந்து நார்மலாக இருப்பாங்க. அவங்க போலீஸ்க்கு மிக சவாலான கேஸெல்லாம் ஏலியன்ஸ் தான் டீல் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட ஏலியன்ஸ்க்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ஏலியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மென் இன் பிளாக் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அவங்க ஒரு காருக்குள்ளே ஏறி ஒரு கண்ணாடி போடுவாங்க. அந்த கண்ணாடி போட்ட உடனே அவங்க வந்து ஏலியன்ஸோட உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஏலியன்ஸ் உலகத்தை காட்டுவாங்க. ஒவ்வொரு ஏலியனும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு கேஸில் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு மிஷின் இருக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு அந்த லைட் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மெமரி லாஸ் ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்போது நம்ம யாராவது இப்படி ஏலியன்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் கிட்ட ஒரு லைட்டர் மாதிரி இருக்கும். அந்த லைட்டரை அதை அடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்த்தா மெமரியே போயிடும். அது ஹியூமன் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஹியூமன் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி அந்த படத்தில் காட்டுவாங்க. பட் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ஐபி படங்கிறது உண்மை சம்பவத்தை வச்சு
எடுக்கப்பட்ட படம். அமெரிக்கன்ஸில் 1700 வந்து ஏலியன்ஸ் வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய டெக்னாலஜி கொடுத்தது நம்மளுக்கு ஏலியன்ஸ் தான். அவங்க தான் நம்மளை மறைமுகமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியும் ஒரு தியரி போயிட்டுருக்கு. எது உண்மையோ பொய்யோ தெரில. ஆனால் ஏலியன்ஸ் பற்றின மனுஷங்களுக்கு அதோட க்யூரியாசிட்டி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பாரக் ஒபாமாவோட இந்த இன்டர்வியூ அதுக்கு தீனி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஏலியன்ஸ் பற்றி என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் மக்களே.